1967 வெளிவந்த அரச கட்டளை இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புத பாடல் கேட்டோம். இந்த பாடலை பற்றிய உணர்வுகளை கேட்பதற்கு முன்பாக இன்னொரு சிறப்பு விருந்தினர் நம்மிடையே இணைந்திருக்கின்றார். அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ரசிகரா எவ்வளவு தூரம் எவ்வளவு அளவுக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு கேட்டா, நம்ம இவரை கூட ஒரு எல்லையா சொல்லலாம், இவர் அளவுக்கு கூட போக முடியுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டிஎம்எஸ் அவர்களினுடைய தீவிர ரசிகர் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் என்னன்னா, அவரோடவே பயணம் செய்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக அவரோடு தொடர்ந்து பயணம் செய்து, அவர் வீட்டிலிருந்து அவருடைய சுற்றுச்சூழல் என்ன, அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு, எப்படி சாப்பிட்டாரு, எப்படி பாடினாரு, எப்படி பயிற்சி செஞ்சாரு, யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்காரு, இப்படி அவருடைய நிழலாகவே வாழ்ந்து இமயத்துடன் அப்படின்ற ஒரு தலைப்புல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 180 எபிசோட்ஸ், ஒரு நீண்ட அழகான ஒரு தொடர் மாதிரி செய்து உலகத்திலேயே முதல் முறையாக சொல்லலாம், உலகத்திலேயே முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கை வரலாறை தானே கண்ட ஒரு மனிதராக நம்ம வந்து டிஎம்எஸ் ஐயாவை சொல்லலாம். அந்த பெருமைக்கு ஒரு அடிப்படை விதையாக இருந்த நம்மளுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் விஜயராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. அந்த ஒரு அற்புதமான தொடரை துவங்கிய காலகட்டத்திலிருந்து இன்று வரை பல நபர்களுக்கு இவரை வந்து தெரிஞ்சிருக்கும். அத்தனை போராட்டங்கள், டிஎம்எஸ் ஐயாவினுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கும் எதிர்கால சமுதாயத்திற்கும் கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக இந்த நொடி வரைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்னு சொல்லலாம். அந்த தொடரை அவரே பார்த்துட்டு இவர் அவ்வளவு மனதார தழுவி வாழ்த்தி மனசார வாழ்த்தி இருக்காரு டிஎம்எஸ் ஐயா அப்படின்றத கேட்கும் பொழுதும் இப்ப ஐயாவினுடைய கண்கள்ல பார்க்கக்கூடிய அந்த கண்ணீர் துளி அந்த அன்பினுடைய அடையாளமாக எங்களுக்கு தெரியுது. இந்த பாடல் வரியின் மூலமாக டிஎம்எஸ் ஐயாவினுடைய குரலை ரசிச்சிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. இது வந்து கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலியுகத்தில் நல்ல விஷயங்களை பார்க்குற இந்த புதுயுகம் தொலைக்காட்சி தொடரில் நான் முதல்ல பேசினேன். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல அண்ணன் திவ்யாபிலிம் சொக்கலிங்க அண்ணா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க புரட்சித் தலைவர் அவர்களுடைய அனைத்து ரசிகர்களுக்கும் ரொம்ப நான் முதற்கனே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகன் அவர்கள். அப்போ அவர்களுடைய பாடல்களை கேட்டு வளர்ந்தவன். ஸோ மக்கள் திலகம் அவர்கள் வந்து டிஎம்எஸ் அவர்களுக்கு எதுவுமே செய்யலை, டிஎம்எஸ் அவர்களுக்கு செய்யலை அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஸோ புரட்சி தலைவருடைய கால் செருப்புக்கு இருக்கிற ஒரு சின்ன தூசா இருந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு இந்த பணியை நான் செஞ்சிருக்கிறேன். சிறப்பு சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமான பாடல். இந்த பாடல் வந்து காலம் உள்ளவரை நம்மளால வந்து மறக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட இந்த பாடல் வரி தூண்டிய உணர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமா கேட்கணும் விஜயராஜ் அவர்களிடம். சார் ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. இசைக்குழுவினர் வாசித்தவங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக வாசித்தாங்க. இதில் நான் ஐயாவோட அதிகமாக எல்லா பாடலையும் அதிகமாக கலந்து பேசியிருக்கோம். இதில் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் அந்த குழந்தையை தாளாட்டுற மாதிரி கண்ணன் காதலங்கிற படத்தில் அந்த பாடல். இப்போ அந்த தாளாட்டிலே ஐயா ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு. பல டைப். இப்போ செல்லக்கிளியை மெல்ல பேசுங்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதில் அந்த குழந்தைக்கான இதை வந்து அதாவது அந்த சச்சா அப்படிங்கிறதே ஒரு ஸ்டைலாக தான் சொல்லிப்போம். சச்சா மாமா பப்பா ஊ அப்படின்னு சொல்கிறது கூட தலைவர் எப்படி சொல்லுவாரோ அந்த மாதிரியான அப்படியே அந்த கதாபாத்திரமாக மாதிரி பாடினது. அந்த விழித்ததும் தாய்முகம் பார்த்திருப்பான் அப்படின்ட்டு அவங்க பாடுறாங்க. ஸோ மூடிய சேலையில் பால் குடிப்பான் அப்படின்றது. ஸோ பேரறிஞர் அண்ணா அவர்களை சொல்லணும் அந்த இடத்துல இருக்கிறது. அதாவது சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பான், அறிஞரின் ஒவ்வொரு எழுத்துக்களும். அதே மாதிரி இப்போ இன்னொன்று இந்த திறமை சொல்லிடுறேன். இப்போ நம்ம நல்ல நல்ல பிள்ளைகளை பாடினாங்க இல்லைங்களா, அதில் வந்து கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். பாடிடலாம் யார் வேணாலும். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். இருந்தா என்னவீங்க? மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். ஆயிட்டு நன்றி. அந்த உச்சரிப்பும் சரி, அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் சரி தன்னுடைய குரலின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கதாபாத்திரங்களாக வாழ்ந்து காட்டியவர். நிச்சயமா நிச்சயமா அற்புதமா சொன்னீங்க ஐயா. மிக்க நன்றி. இந்த வரிசையில இன்னும் நிறைய பாடல்கள் நமக்காக காத்திருக்கின்றது. அடுத்து என்ன பாடல் அவங்க கொடுக்க போறாங்கன்னு நாமளும் அவளா காத்துட்டு இருக்கோம். அடுத்த பாடல் என்ன என்பதை பார்க்கலாம்.